ஹாய் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம சேனலில் நம்ம நாகர்கோவில் சிறப்பு வந்தே பாரத் ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம ரயில்வே துறையால் நம்ம நாகர்கோவிலுக்கு ஜனவரி மாதம் வேலைக்கிழமைகளில் சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கியிருந்தாங்க. அந்த ரயில் ரொம்ப லாபத்தில் தான் இயங்கியிருந்து. இப்போ நிறைய நண்பர்கள் இந்த ட்ரெயினில் பிப்ரவரி மாதம் அப்புறம் மார்ச் மாதத்துக்குலாம் புக் பண்ணுறதுக்காக இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு அப்டேட்ஸுமே வரல. பிப்ரவரி மார்ச் மாதத்திற்கான சிறப்பு வந்தே பாரத் ரயில் வரவே இல்லை. அதற்கான தகவல் இப்போ வரவே இல்லை ரயில்வே துறை சார்பில். ஸோ இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஓடுமா ஓடாதான்னு இதுக்கு எஃபோர்ட் எடுக்க வேண்டியது நம்ம எம்பி அரசாங்கம் தான். ஸோ அவங்க தான் எல்லாமே ட்ரை பண்ண வேண்டியிருக்குது. அவங்க எந்தளவு ட்ரை பண்ணுறாங்களோ அடுத்த அப்டேட்ஸ் நமக்கு வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நம்ம கன்னியாகுமரிக்கு சிறப்பு வந்தே பாரத் ரயில் இல்லாமல் வந்தே பாரத் தினசரி இயக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம உலக புகழ் பெற்ற சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரி எப்போவுமே ரயில்வே துறையில் லாபத்தை நோக்கி செல்லும் ஒரு மாவட்டமாகும். சரிங்களா, அதனால் இதை நம்ம அரசும் நம்ம எம்பியும் ஒரு கவனத்துக்கு கொண்டு சென்று நமக்கு தொடர்ந்து இந்த வந்தே பாரத் ரயில் கிடைக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக நான் இந்த கோரிக்கை விடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.